டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் விவகாரம் மூடி மறைக்க நினைக்கும் செந்தில் பாலாஜி. திமுகவிற்கு ஆப்பு வைக்கும் கூட்டணி பங்காளியான கம்யூனிஸ்டுகள். பெரும் சிக்கலில் திமுக. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். திமுக ஆட்சிக்கு வந்தால் அமைச்சர்கள்லாம் குறுநில மன்னர்கள். அந்த துறையாகட்டும், சப்போஸ் அந்த அமைச்சரே மாவட்ட செயலாளர் சீனியராக இருந்தால் அந்த மாவட்டம் அவங்க கண்ட்ரோல் தான். நம்ம தான் ஒரு தடவை பார்த்தோமே, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மதுரை கலெக்டரு உதயநிதி மகனுக்கு ஏந்து நின்றதெல்லாம் சீட்டை கொடுத்ததெல்லாம் அதிகாரிகள் நிலமை அப்படி தான். அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் ரெண்டு விஷயத்தில் தன்னுடைய ராஜாங்கத்தை காட்டுவாங்க. ஒன்று அவங்க துறை, ஒன்று சீனியருங்க அந்த மாவட்டம். இப்படி இருக்கும்போது நம்ம செந்தில் பாலாஜி தெரியும், போக்குவரத்து துறையிலேயே விதவிதமாக ஊழல் செய்து ஜெயலலிதாவால் தள்ளி வைக்கப்பட்டு அதிமுக ஆட்சியிலே அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதுதான் செந்தில் பாலாஜியுடைய ஸ்பெஷலிஸ்ட். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. 1.25 வருஷம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தார். இப்போ அவருடைய மற்றொரு துறையான டாஸ்மாக். ஆனால் 3 நாள் ரெய்டு நடந்தது. டாஸ்மாக் மற்றும் எங்கள் தொகுதி எம்பி ஜெகத் ரட்சகன், எஸ்என்ஜே, கால்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டு. நம்ம தமிழக ஊடகங்கள் தான் திமுகவுடைய கொத்தடிமையாக இருக்கிறதுனால யாருமே இதை பற்றி விவாதம் நடத்தலை. இவங்க விவாதம் நடத்தாட்டி மக்களுக்கு தெரிய போகிறது இல்லையா? முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்சா அந்த மாதிரி தான் தமிழக ஊடகங்கள் கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாத கேவலமான அருவருக்கத்தக்க விஷயங்கள் செய்கின்றன. திமுக ஜால்ராவா ஆயிரங்கள் நீ மக்களுக்கு சொல்லு. அதை விட்டு நீ ஏன் இப்படி இருக்க? நான் விட பிஜேபி ஆதரவாளர், அதுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன். சென்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 35க்கு மேலே ஜெயிக்கும்னு கூடவே சொன்னேன். ஐஎம்ஏ சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி. அந்த மாதிரி ஒரு திராணி இருக்கணும். எதுவுமே இல்லாமல் திமுக கொத்தடிமை தனமாக இருந்தால் இப்போ அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனை போகுது. அமலாக்கத்துறை ரைடு முடிஞ்சு அறிக்கை விட்டுது. உன்னே செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? நேற்று விதவிதமாக அவருக்குரிய ஸ்டைலில் பேசினார். ஏங்க நீங்களே 1.25 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவர் தானே பழைய விஷயத்துக்கு. இப்போ புது விஷயம், அமலாக்கத்துறைக்கிட்ட சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னா சட்ட ரீதியாக இப்போ அவங்க கை தான் வாங்கியிருக்கு. அவங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் துறை தான் பதில் சொல்லணும். கட்டாயம் நீங்கள் கோர்ட்டில் உங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்குது. நீங்கள் தான் 45 தடவை ஜாமீனுக்கு பெட்டிஷன் போட்டிங்கல்ல, அந்த மாதிரி முழு உரிமை இருக்குது. ஆனால் அமலாக்கத்துறை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அடுத்து கனிமொழி என்னென்னோ சொன்னாங்க. ஆனால் இப்போ உங்கள் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட்டு இல்லை தீவிரமாக விசாரணை வேணும்னாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சிபிஎம் உடைய தொழிற்சங்கங்கள், டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் தான் டிஜிபி கிட்ட 2022-23 லெட்டர் கொடுத்தாங்க. என்ன ஒரு சில ரவுடிங்கெல்லாம் எங்களெல்லாம் மிரட்டி பாட்டிலுக்கு காசு வாங்குறாங்கன்ற மாதிரிலாம். வசமாக மாட்டிட்டீங்க. தேர்தல் வரைக்கும் கடும் பிரச்சனை வரும். அண்ணாமலை தெளிவாக சொன்னார். பிஜேபியுடைய மாநில தலைவர் சத்தீஸ்கர், டெல்லி மற்றும் தெலங்கானாவில் ஆட்சி கவிழ்வது போல கட்டாயம் இவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும், இவர்களுக்கு பெரும் சிக்கல் வரும்னாரு. அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா உங்கள் கூட்டணி கட்சியை உங்கள் மேலே விசாரணை வேணுன்றாங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் மேலே அனைத்து விஷயமும். இதுக்கு மேலே பிஜேபி அரசியல் பண்ணுறாங்கலாம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அமலாக்கத்துறை அரசியல் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஒன்று, இன்னும் 1 வருஷம் காலம் இல்லை தேர்தலுக்கு மிக சிறப்பாக தமிழக அரசியல் செல்லப் போகிறது என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.